இந்த கதை ஒரு அடாவடியான ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் ஒரு ரொம்ப பணிவான, ரொம்ப அடங்கி போகின்ற இயல்புடைய ஒருவன் மாற்றிக்கொண்டு அவன் எப்படி வெளிவருகிறான். இதனுடைய ஒரு கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக வந்து அவர் அந்த வேடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறார், ரொம்ப இயல்பாக இருக்கிறார். ஆகவே எல்லோரையும் பார்க்கிறேன். அவ்வளவு பேர் 30 வயசுக்குள்ளேதான் இருக்கிறார். மியூசிக் அமைத்தவர், கதாநாயகன் எல்லாரும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைந்த வயசு இருப்பது என்பது அருமையானது. பாட்டு எழுதியவர்கள் 3 பேரும் ரொம்ப புதியவர்கள். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வாருங்கள். தமிழ் வந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் பிறகு மீண்டும் நீங்கள் 10 பேருக்கு அறிமுகமாகிவிட்டால் பிறகு உங்களுடைய பாட்டு சிறந்த பாட்டாக ஆகிவிடும். அதனால அந்த வகையில பார்த்தால் இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை. ஏன் இது வெற்றி பெறும் என்றால், ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஆனஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே 10 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர் கடைசியில், நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை. ஆகவே நான் ஒரு அடாவடியான வேலராமமூர்த்திக்கு பின்புறத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ. எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது. 5 வருஷம் தான் நீ கரை வெட்டியை உரி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அவர் பேசும்போது அது பாருங்கள், உங்களுக்கு அரங்கிலே சொல்கிறேன், பெரிய வரவேற்பை பெறும். ஏனென்றால் அப்படி ஒரு விஷயத்தால் பேச முடியாது. எந்த எம்எல்ஏயும் எந்த மந்திரியும் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் எவனும் எதுவும் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழைய நீதி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய். ஆல் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா. வலிமை மிகுந்தவன் கையில சட்டம் சிக்கிக்கொள்ளும், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையே இல்லை. பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்வார்கள், அடாவடியானவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இதிலே முந்துவதற்கு நம்முடைய கதாநாயகனை போல, நம்முடைய மணிவரன் உருவாக்கி இருக்கிற கதை தலைவனை போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறார். இவனுடைய சட்டையை உரி விடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய கரை வெட்டியை உரி விடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னார். ஐயா, என்னையா அவமானமா போச்சு, என்னன்னு கேள்வி. அவங்களை நேருக்கு நேர் பேசுறாங்க. அவர் காட்சி சட்டக்காரன் இல்லடா, 9 ஓட்டுகள் 3 நேரம் இருக்கா அப்படின்னு சொல்றதே ஒரு பின்வாங்கல் தான். அதுவே ஒரு பின்வாங்கல் தான். ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள். அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவருடைய வலிமையிலே தான் இருப்பார்கள். அதனாலே தான் இந்த கதை வெற்றி பெறுகின்ற போது, இந்த கதை போகின்ற போக்கில் உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் சின்னமாக நம்புகிறீர்கள், அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு மன ஆறுதலுக்காக மணிவர்மன் இந்த கதையை அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது. இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது. என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள். அதற்காகவே வருகின்றவர்கள். அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும். ஆகவே வேளா ராமமூர்த்திகள் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வலிமையில் இருப்பார்கள். ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் என்றால், நடக்காத கனவு நடக்கும். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைஞ்சாங்க ஒரு எம்எல்ஏ கடைசியில ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லல, பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன், யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எல்லாருமே பொய் சொல்றாங்க. பொய் சொல்லக்கூடாது இவன் ஏன் சொல்றான்னா, தன்னிடம் பிறர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றானே தவிர இவன் பிறரிடம் தான் சொல்றான். அது மாதிரி பொயட்டிக் ஜஸ்டிஸ் இந்த கதையில் அமைந்திருக்கும். கடைசியில் ராவணன் தான் வீழ வேண்டும், ராமன் தான் வெல்ல வேண்டும், நீதி தான் வெல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் நீதி வெல்லுமானால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் வேளா ராமமூர்த்தி போல வலிமையான உடம்போடு இருக்க முடியாது. நம்ம இந்த நியாயத்தை நீதிமன்றத்திடமும் போலீசிடமும் அரசிடமும் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை உறிஞ்சுகிறார்கள் என்கின்ற போது, யார் காக்க வேண்டியவர்களோ அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற போது
இதை அடித்து வெல்வதற்கு ஒரு கதாநாயகன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கரப்ட் டிபார்ட்மெண்ட், கரப்ட் டு தி கோர். அது மாதிரி ஒரு நீதிமன்றம் குறைவான கரப்ட், மிச்சம் ரொம்ப அதிகமான கரப்ட் போலீஸ். இவர்கள் காப்பார்கள் நாம் நினைப்பதற்கு ஒன்றும் வேலையே இல்லை. ஆகவே இதிலே ஒருவன் அப்படி வருகிறான், அவன் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான் என்று நம்புகின்ற போது, இந்த வேளா ராமமூர்த்தியிடம் மாட்டிக்கொண்ட எம்.எஸ். பாஸ்கரன் வெற்றி பெறுகிறார். அவருடைய மனைவியினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்பது அல்ல, நம் எல்லோருடைய மனைவிகளின் கண்ணீரும் நம் எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்கின்ற ஆறுதலை இந்த படம் தருகின்ற போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இது வெற்றி அடையும். நன்றி சார். படத்துல யாரு காட்சிகள் பார்க்க வெயிட் பண்றோமோ இல்லையோ, நீங்களும் வேளா ராமமூர்த்தி சார் நடிக்கிற காட்சிக்காக ரொம்ப காத்திருப்போம் சார். நிகழ்ச்சியில் அடுத்து மணிவர்மன், ஹிஸ் மச்சி, என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி. இந்த படத்துல இந்த டீம்ல ஒரு பங்கா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்கிற அம்மா நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் புதுசா வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்தது. அது ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்ல கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனா இருந்தார். ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பா நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு, உண்மையான ஒருத்தர். ஐ எம் சோ ஹாப்பி தட் இந்த படம் தனஞ்சயன் சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ், ப்ளீஸ் இந்த கையில தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்க இது கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்சஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு it should make a big impression அப்படின்னு ஒரு ஆசை. I wish the team all the best. My friends all the best. Thank you so much. தேங்க்யூ மேம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூவை உனக்காக சின்ன திரை பெண் ரசிகர்களின் பேரின்பமானவன், வளரும் நடிகர்களில் அடுத்து வரப்போகும் நடிகர் திரு அருண் கார்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க சி.வி. குமார் சார், ஆரி ப்ரோ, காலக்கருப்பையா சார், தனஞ்சயன் சார், எல்லாருக்குமே, ஹீரோ மகேஷனா, எல்லாரும் என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் உங்களோட பெரிய ஃபேன் இந்த தமிழுக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டேன், இந்த நொடிக்கு அப்புறம் சந்தோஷமாயிரும் நம்புகிறேன். எஸ். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னோட 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டைரக்டர் சார் மணிவர்மன் சார், இன்னொன்று கேஜி ரவி சார். அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம் ஷூட்டிங்ல, அவ்வளோ இருக்கும். மணி சார் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு சிரிப்பாரு. இப்போ கூட நீங்க கேமரா பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கபலமா இருப்பாரு. அந்த கேஜி ரவி சார் ஃபயரா ஷூட் பண்ணிருப்பாரு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீம், இது ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய நன்றி சார். நீங்க ஒரு நொடிய பல மணி நேரங்களா ஆக்கிட்டீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்க வந்திருக்க ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா நீங்க அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ நீங்க எழுதுற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு, கனவோட வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உருவாக இருக்க மை ப்ரொடியூசர் கேஜி சார் அண்ட் மதுரை அழகர் சாருக்கும் நான் பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதுல வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா அருமையான பாடல்கள்,
ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்படி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தா அவர் கொடுப்பாரு. அதனால இதுல வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆஹ் இப்ப இதுல கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்தி வெளியில கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்புள்ளங்களோட உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன். இந்த திரைப்படத்துல வந்து மணித்தம்பி தான் என்னை கூட்டிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப ஒரு 2 நாள் தான் நடிச்சேன். 2 நாள் இதை சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலே நான் ஒரு படத்துல கூட்டிட்டு வந்து இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல. அதற்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்லை, என்னோட அண்ணனா. நான் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்ப வந்து ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியும் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கால் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்துல பிறந்தா ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ். தமிழ் பேச்சு யாராவது பேசினா ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நிறைய புஸ்தகங்கள்ல படிப்பேன். உண்மையில சொல்றேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்க இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம். நம்மள வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனா அந்த தாக்குதலை மீறி ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க. நம்மளை யாரு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் மேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நிகழ்கால ஔவையாரா அவங்க நடிச்சோம்னா தீபா ஔவையார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச இருக்கிறோம். வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும். அயோத்தியில் கிடைத்த பெயர் தொடர்ந்து இனி எத்திசையும் ஒலிக்கும் உன் குரல்.